வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நீங்கள் எல்லாம் வேறு லெவலாக இருப்பீங்கன்னு தெரியும். நம்மளோட அடுத்த பெரிய ட்ரிப் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க இன்னிலேருந்து. இப்போ நம்ம ஃபார் அ சேஞ்ச் ட்ரிப்பை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோங்க. தாம்பரத்துலேருந்து என்னப்பா லாங் ட்ரெயின் போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா செங்கல்பட்டுலேருந்து காக்கிநாடா போர்ட்டு போகிற சிர்கார் எக்ஸ்பிரஸ் தாங்க இன்றைக்கி நம்மளோட ஜேர்னி இருக்க போகுது. காக்கிநாடா போயிட்டு அங்கேருந்து ஆந்திராலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்த ஒரிசா எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அப்படியே வந்து ஒரு செம்ம டிஃப்ரெண்ட்டான லொக்கேஷனுக்கு போக போகிறோம் சீரியஸாக. அதனால் செஞ்சு முடிக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா இப்போ அங்கே நிலமை ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குங்க. லடாக்கை வின்டரில் பார்த்தாச்சு, ராஜஸ்தானை சம்மரில் பார்த்தாச்சு, நார்த் ஈஸ்ட்டை பார்க்கக்கூடாத ஒரு டைம் இருக்குது, அது தாங்க மான்சூன் சீசன். நம்ம அதில் தான் போக போகிறோம். நார்த் ஈஸ்ட்டு மான்சூனில் எவ்வளோ கஷ்டப்படுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதை பற்றி நான் உங்களுக்கு போக போக சொல்கிறேன். இப்போ வாங்க ஒரு ஹாப்பி நோட்டோட இந்த ஜேர்னியை நம்ம ஆரம்பிக்கலாம். போகலாமா? இப்போதான் மக்களை நான் நோட் பண்ணி பார்க்குறேன், தாம்பரத்துலேருந்து அரை மணி நேரம் கேப்பில் எவ்வளோ ஆந்திரா வண்டி போகுதுங்க ஈவினிங்கில். ஃபர்ஸ்ட் இப்போ இந்த பக்கம் கச்சிகூடா எக்ஸ்பிரஸ் வந்துக்கிட்டு இருக்கான், அப்புறம் அந்த பக்கம் வந்து சார்மினார் எக்ஸ்பிரஸ் நிற்கிறான். நம்ம போக போகிறதும் ஒரு ஆந்திரா போகிற வண்டி தான், காக்கிநாடா போர்ட்டு. இத்தனை வண்டிங்க. எப்போ ஆந்திரா போகிறதுக்கு தாம்பரம் தான் பெஸ்ட்டு ஸ்பாட்டு போல். எல்லா ஆந்திரா வண்டி தான் கிராஸ் பண்ணி தான் போகுது. சரி வாங்க, கச்சிகூடா வரான், அவனை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நல்ல கூட்டம் தாங்க இந்த வண்டிக்கு வருது. கச்சிகூடான்றது ஒன்றும் இல்லைங்க, ஹைதராபாத்து தான். ஹைதராபாத் டெக்கன் போகிற அந்த வண்டியும் அங்கே ரெடியாக இருக்குது, சார்மினார். அதையும் தவிர இங்கே இவ்வளோ கூட்டம் ஏறிக்கிட்டு இருக்குங்க. சரி, நம்ம வண்டி எவ்வளோ கூட்டம் வருதுன்னு பார்ப்போம். அந்த பக்கம் இப்போ தாங்க பல்லவன் அப்படியே அழகாக வெளில போயிட்டுருக்கான். மணி 4:22 ஆகுது. நம்ம வண்டி 4:30 மணி வாக்கில் வரணும். செங்கல்பட்டு 4 மணிக்கு கிளம்பிட்டோம். இந்த வண்டிக்கு என்ன தான் சிர்கார் எக்ஸ்பிரஸ்ன்னு பேர் இருந்தாலும் நான் ஒரு பேர் வைக்கலான்னு இருக்குங்க. அதான் வந்து ஸ்லாக் டைம் கிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 700 கிலோமீட்டருக்கு கிட்டத்தட்ட 16 மணி நேரம் 40 நிமிஷம் இவன் ட்ராவல் பண்ணி போகிறாங்க. 27 ஹால்ட்டு கும்மிடி பூண்டி இல்லாமல் கூட நிற்கிறானா பார்த்துக்கோங்க இந்த வண்டியோட கெத்துன்னு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சின்ன ஸ்டேஷனுக்கு எந்த எக்ஸ்பிரஸும் நிற்காது, இந்த வண்டியில் தான் நிற்கிது. இந்த வண்டிக்கு சிர்கார் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பேர் வந்துச்சு? சிர்கார் அதோட அர்த்தம் என்னங்க? நான் வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். உங்களுக்கு யாராவது தெரிஞ்சிச்சுன்னா கீழே போய் கமெண்ட்டில் சொல்லுங்கள். 3 செங்கல்பட்டு காக்கிநாடா போர்ட் சர்க்கார் எக்ஸ்பிரஸ் நடைமேடை 5 வந்து கொண்டிருக்கிறது. யாத்ரிகள் கிருபயா தியான் லே. நமக்கு தான் படிக்க தெரியல, என்னன்னு தெரியலங்க. இந்த வண்டியோட பேர் வந்து சிஏஆருங்க. சிர்கார் தானே வரணும், ஏன் சர்க்காருன்னு சொல்கிறாங்கன்னு தெரியல. வேப்போர், விஜயவாடா வேப்போர் தாங்க இழுக்குது நம்ம வண்டியை இன்றைக்கி. அப்படியே பார்த்துக்கோங்க, கொஞ்சம் அழுக்கான கோச்சஸ் தான், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டியதான். எவ்வளோன்னு இருக்குப்பா. ஃபைனலி நம்மளோட நியூ ட்ரிப் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. இந்த ட்ரிப்புக்கு என்ன பேர் வைக்கலான்னா ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குங்க. ஒன்று வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன் சொல்லிட்டு வைக்கலான் இருக்கேன், ஆனால் அது ரொம்ப கேட்சியாக இல்லை. இன்க்ரெடிபிள் இண்டியா 3ன்னு வைக்கலாம், ஆனால் அப்படி வச்சா நீங்கள் காண்டாயிடுவீங்க. இன்னும் 1 2 நீ போட்டுட்டா மாதிரி இப்போ 3ன்னு வேறு பேர் வைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வீடியோவும் பத்திரமா இருக்குங்க, லைனாக வந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று நான் ப்ராமிஸ் பண்ணுறேங்க, இந்த சீரீஸோட வீடியோ உங்களுக்கு லைனாக வரும். அது மட்டும் 100% ஷுவர். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ நான் 200% போட ட்ரை பண்ணுறேன். இந்த வாட்டி தப்பாது. ஓகே, வாங்க கிளம்புவோம். இந்த சீரீஸ் கண்டினியூஸாக வரும், உங்களுக்கு எந்த விதமான பிரேக்குமே இல்லாமல். டெய்லி வந்து வார நாட்கள் மண்டே டு ஃப்ரைடே ஈவினிங் 4 மணிக்கு வீடியோ வருதான்னு செக் பண்ணுங்க. அதே மாதிரி வார விடுமுறை நாட்கள் சாட்டர்டே சண்டே மட்டும் மதியம் வந்து 2:45 PM வீடியோ வந்துருச்சா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இதுதான் நம்மளோட டைமிங், 4 மணி 2:45 PM. இந்த வண்டியோட டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு செங்கல்பட்டில் எடுத்து நாளை காலைல 9:50 போய் உங்களை காக்கிநாடா போர்ட்டில் போய் ட்ராப் பண்ணிடுவாங்க. காக்கிநாடா போர்ட்டுக்கு போகுது இல்லையோ, காக்கிநாடா டவுன் கண்டிப்பாக மணி 9 9:30 வாக்கில் போயிடும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வண்டி ஸ்லாக் இன் மன்னனுங்க. ஏகப்பட்ட இடத்துல சிக்னல் போட்டு நிப்பாட்டி தான் கூப்பிட்டு போவாங்க. அதனாலேயே இந்த வண்டி வந்து உங்களுக்கு லாஸ்ட் மினிட், அதாவது ஒரு 1.5 வீக் வரைக்கும் ஈஸியாக டிக்கெட் கிடைக்குது. ஏன்னா நான் அதில் தான் போட்டேன். ப்ரீமியம் ட்ரெயின்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன், எதுலேயுமே டிக்கெட் கிடைக்கல. அதனால தான் இந்த வண்டியில் போயிட்டுருக்கோம். அந்த சார்மினார்லாம் நம்மள ஈஸியாக ஓவர்டேக் பண்ணுருவாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஏன்னா இந்த வண்டிக்கு அவ்வளோ ஸ்டாப்ஸ், அவ்வளோ சிக்னல்ஸ், ஜாலியாக ரிலாக்ஸ்டாக காலாட்டின்னு போயினே இருக்க வேண்டிதான். நமக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கிறது ஒரு சூப்பரான சைடு லோயர் சீட்டுங்க.
சென்னை எக்மோர் வந்தாச்சுங்க மக்களே. அதே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ட்ரெயின் ஈவினிங் கிளம்ப வேண்டியதெல்லாம் அப்படியே ரெடியாக இருக்குது. இங்கே உழவனோ இல்லை ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸோ அந்த மாதிரி சொல்லிட்டு லைனாக அப்படியே நிப்பாட்டி போட்டு வச்சுருக்காங்க. ஒன்று ஒன்றா இப்போ உள்ளே எடுத்துகிட்டு போய் லைனாக அப்படியே கிளம்பிக்கிட்டு இருக்கோம். இந்த எக்மோரில் நம்மளுக்கு இப்போ கிட்டத்தட்ட 15 நிமிஷம் ஹால்ட் இருக்குங்க. அந்த பக்கம் நம்ம தலைவன் கன்னியாகுமரி சூப்பர் ஃபாஸ்ட் ரெடியாக இருக்காங்க கிளம்புறதுக்கு. எனக்கு மான்சூன்னாலே ஜென்ரலாக ரொம்ப பிடிக்குங்க. அதனால் இந்த ட்ரிப்புக்கு வந்து பேர் நார்த் ஈஸ்ட் மான்சூன் ட்ரிப் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. பேர் எப்படி இருக்குது கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட ஃபைனல் கோல் அந்த மான்சூன் நார்த் ஈஸ்ட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் தாங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதுவும் பிரம்மபுத்திராலாம் அடிச்சுக்கிட்டு போகுமா, ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். பட் எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டில் மக்கள் எப்படிலாம் வாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னா எனக்கு ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட்டுங்க. அவங்க கஷ்டத்தில் போயிட்டு ஒரு மாதிரி நம்மளும் பங்கெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி உங்களுக்கும் அதை காட்டலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். நம்மளால் போக முடியுமான்னு தெரியல. ஏன்னா திருப்புரா போகிற ரூட் ஏற்கனவே அடிச்சுட்டு போயிடுச்சு. அந்த ஃபுட்டேஜில் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். நியூ ஆஃப்லாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஷன்லாம் வந்து மொத்தமாக அடிச்சுக்கிட்டு போயிடுச்சுங்க. அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக இருக்குது இப்போ கிளைமேட்டு. பார்ப்போம் நம்மளால் எவ்வளோ தூரம் போக முடியும்னு சொல்லிட்டு. ஏன் கூட நீங்களும் சஸ்பென்ஸோட டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள். வண்டி ஒன்று எடுக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் டிலே இப்போ நம்மளுக்கு எக்மோரில். பார்ப்போம் எத்தனை மணிக்கு எடுக்கிறான்னு சொல்லிட்டு. இந்த பைபாஸ் லைன் சூப்பராக இருக்குங்க. ராயபுரம் போய் நம்ம அப்படியே அந்த நெல்லூர் ரோட்டில் போய் ஜாயின் பண்ணுறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். காட்டுறேன் வாங்க. ஒரு வழியாக 10 நிமிஷம் டிலேயில் வண்டி எடுத்துட்டாங்க. பேர் தாயா மான்சூன் ட்ரிப்பு. சென்னையில் வெயில் சும்மா பட்டையை கிளப்புதுங்க. முடியல கோச்சுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு. இந்த எறும்பெல்லாம் சூடு வச்சா புத்து விட்டு வெளில வருன்றாங்களா, அந்த நிலமையில தான் இருக்குது. கொளுத்துன்னு கொளுத்துது வெயில். சட்டுப்பட்டு நார்த் ஈஸ்ட் போய் சேர்ந்து நாங்களாம் இப்பயும் மழை கொட்டுன்னு கொட்டுதான் இங்கே. இப்போ நம்ம வண்டி அப்படியே வந்து சென்னை பீச் தாண்டிக்கிட்டு இருக்குங்க. எக்மோர்லேருந்து பீச் ஸ்டேஷன் வந்து பீச் ஸ்டேஷன்லேருந்து ராயபுரம் வழியாக நம்ம வந்து அந்த மெயின் லைனில் போய் ஜாயின் பண்ணிவிடுவோம் நெல்லூர் போகிற ரூட்டில். இந்த ரூட்டில் வண்டி ஸ்பீடெல்லாம் போகவே முடியாதுங்க. டெட் ஸ்லோவாக போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட இந்த ஒரு 5-6 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணி கிட்டத்தட்ட ½ அன் ஹவருக்கு மேலே ஆகும் போல் இருக்குது. அப்படியே பார்த்து ரசிச்சுட்டு வாங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு கொஞ்சம் ஜில்லுன்னு காற்று வருதுங்க. ஏன்னா அந்த பக்கம் பீச் இருக்கிறதுனால கொஞ்சம் கூலிங் ஆகுது லைட்டாக. ப்ளஸ் மணி வேறு 5:30க்கு மேலே ஆகிட்டுருக்கு. அதனால கொஞ்சம் பரவாயில்லையாக மாறிக்கிட்டு இருக்கு. அந்த பக்கம் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, அதெல்லாம் கப்பலுங்க. அவ்வளோ பெரிய பெரிய கப்பலாக நின்றுக்கிட்டு இருக்கு. இந்த ரூட்டில் போனீங்கன்னா இதாங்க ஸ்பெஷல் பாயிண்ட். உங்களுக்கு ஏகப்பட்ட கப்பல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே ரசிச்சுக்கிட்டே ஜாலியாக போகலாம். இது ஒரு டிஃப்ரெண்ட் ரூட்டுங்க. நிறைய ட்ரெயின் இந்த ரூட்டில் போகாது. அதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. அப்படியே பார்த்து ரசிங்களேன். எவ்வளோ அழகாக இருக்குல்ல இந்த ரூட்டு. ஆத்தாடி எத்தா தண்டி கப்பலுங்க. க்ளோவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. உங்க யாருக்காவது இந்த கம்பெனி பற்றி தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள். உங்களுக்கு இந்தியாவோட ஓல்டஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் தெரியுமா? இப்போ நம்ம கிராஸ் பண்ணிகிட்டு இருக்கோமே, நம்மளோட ராயபுரம் தாங்க இந்தியாவோட ஓல்டஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன். அவ்வளோதாங்க. ராயபுரத்துலேயும் டேர்ன் எடுத்து மெயின் ரூட்டில் ஜாயின் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே அப்படியே கூடூர் ரூட்டு அடிச்சு நவுத்தின்னு போயினே இருக்க வேண்டியதான். ஓ மை காட், இன்னமா இருக்குல்லங்க இது பார்க்குறதுக்கு. இதாங்க இன்னொரு பவர் பிளான்ட்டு. சூப்பராக இருக்குங்க. இன்னும் ஒரு பிரம்மாண்டமாக. அங்கே பாருங்க டிக்டாக்கர்ஸ் இந்த சந்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுறீங்க? அங்கே ட்ராக்கோட சந்தில் சம்திங் ராங். அது விடுங்க, நம்ம வந்து இந்த பக்கம் சீனரி ரசிப்போம். தாறு மாறுப்பா. ஆனால் மக்களே சத்தியமாக ஒரு விஷயம், வண்டியில் போகிறதுக்கு செம்மையான பொறுமை தேவைங்க. டெட் ஸ்லோவாக போகுதுங்க. அங்கேருந்து இங்கே வரத்துக்குள்ளார காற்றும் வர மாட்டேங்குது. ஒன்றுமே முடியல. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு இந்த வண்டியில் நம்மளுக்கு ஜேர்னி. அப்படின்னு தான் இருக்குது. ஆனால் என்ன, கடைசி நிமிஷத்தில் உங்களுக்கு சீட்டு வேணும்னா இந்த வண்டியில் மட்டும்தான் கிடைக்கும், வர வெளியே கிடைக்காது.
ஈவினிங் ஒரு 6:45 ரேஞ்ச் ஆகுதுங்க. இப்போ தான் வந்து நம்ம கும்மிடிப்பூண்டியே வரப்போகிறோம். இந்த வண்டி டிலேலலாம் போகல, ஆக்சுவல் டைமே இதுதான். உருட்டு 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 உருட்டுன்னு உருட்டுறாங்க. சத்தியம் செம்ம பொறுமை வேணும் இந்த வண்டியில் போகணுன்னா. ஏன்னா அடிக்கிற வேலை காற்றும் வர மாட்டேங்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வந்து கும்மிடிப்பூண்டி போய் ரீச் ஆக போகிறோங்க. இந்த கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, அப்புறம் கவரப்பேட்டை இந்த ஏரியாலாம் வந்து செம்ம பச்சை பசேன்னு சூப்பராக இருக்குங்க. ஒரு மாதிரி வில்லேஜ் ஸ்டைல் கலந்த சிட்டி. இது அப்புறம் அவனுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட கசினோட பாட்டி வீடு இங்கே இருக்குது. அங்கே நாங்கள் வந்து சின்ன வயசுலாம் போவோம், நல்லாயிருக்கும். இந்த ஏரியாவிலேருந்து யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், இது உங்கள் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு. இது கும்மிடிப்பூண்டி தாங்க, ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் தமிழ்நாடு. இதுக்கப்புறம் அப்படியே நம்ம வந்து ஆந்திராக்குள்ளே என்ட்ரு ஆகிடுவோம். கும்மிடிப்பூண்டி வந்தாச்சுங்க. நிறைய பேர் இங்கே ஏறி இறங்கி போயிட்டுருக்காங்க. இது ஆல்மோஸ்ட் ஒரு பேசஞ்சர் மாதிரி தான் போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் இந்த வண்டியோட காஸ்டிங் பார்த்துடலாம். செங்கல்பட்டுலேருந்து உங்களுக்கு காக்கிநாடா போர்ட்டு போகிறதுக்கு டிக்கெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 400 ரூபா தாங்க. இதே நீங்கள் வந்து எக்மோரில் ஏறிங்கன்னா 380 அந்த ரேஞ்சில் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு, பெருசாக இருக்காது. இவ்வளோ தான் மக்களே. இங்கே அப்படியே வண்டி வந்து ஒரு 2 மினிட்ஸ் ஆல்ட்டு எல்லாம் பரபரன்னு ஏறிக்கிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். லாஸ்ட் மினிட் நான் மட்டும் இந்த வண்டி ப்ரிஃபர் பண்ணுங்கள், எல்லாம் உங்களுக்கு ஏகப்பட்ட வண்டி இருக்குங்க. ராஜமந்திரி போயிட்டு அங்கேருந்து நம்ம போய்க்கலாம். அது ராஜமுந்திரி இல்லை, அது நாளைக்கு காலைல பேசுவோம், சரியா? நம்ம ஆந்திராவோட ஃபர்ஸ்ட் ஸ்டாப் வந்தாச்சுங்க, சூலூர்பேட்டா. வண்டி ஆன் டைமில் தான் வந்திருக்கு. கவரப்பேட்டை தாண்டி சூலூர்பேட்டா வர வரைக்கும் சரி ஸ்பீடுங்க வண்டி. இவ்வளோ நேரமாக நம்மளை எவ்வளோ காண்டு ஏற்றினோம் அது எல்லாத்துக்கும் வச்சு செய்கிறவங்க. நல்ல ஸ்பீடு, செம காற்று, அப்படியே சொர்க்கம் மாதிரி இருந்துச்சு. அந்த ஈவினிங் டைம் நல்லா இருட்டி போச்சு. சூலூர்பேட்டாலேருந்து கிளம்பியாச்சு. இதுக்கப்புறம் நாயுடுபேட்டா, நெல்லூர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்குங்க வண்டி ஒன்று ஒரு ஸ்டேஷனாக. ஒரு 10 மினிட்ஸ் டிலேல நெல்லூர் வந்து சேர்ந்தாச்சுங்க. நாயுடுபேட்டா, கூடூர்லாம் ஸ்கிப் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமும் நம்ம ஏகப்பட்ட ரிப்பீட்டட் ஸ்டேஷன் தான் பார்க்க போகிறோம். அதனாலே நிறைய வந்து நம்ம ஸ்கிப் பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா 27 ஸ்டேஷன் நம்ம கவர் பண்ணோம்னா அதுவே ஒரு தனி 1 மணி நேரம் வீடியோவை போடலாம். அதாங்க மக்கள், நல்லா தான் போயிட்டுருக்கு. ஒரு 10 நிமிஷம் டிலே அப்படி கவர் பண்ணி தான் போயிட்டுருக்கு. நாளை காலையில் கண்டிப்பாக நம்ம ஒரு புது ரூட்டில் போக போகிறோம். இது வரைக்கும் நம்ம கவர் பண்ணல. அது வந்து டுவர்ட்ஸ் ராஜமந்திரி ரூட்டு. அந்த ரூட்டில் நம்மளுக்கு அழகழகான பிரிட்ஜஸ், கிராசிங்லாம் வரும். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நம்புவோம். பிட்ரகுண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஷனுக்கு வந்தாச்சுங்க. இந்த வண்டியில் வாங்க, ஆந்திராவில் இருக்க ஏகப்பட்ட ஸ்டாப் வந்து காட்டுவாங்க. அம்மா கொடுத்து தயிர் சாதத்தை அழகாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. வண்டி சிக்னலுக்காக வெயிட் பண்ணுறோம். என்னோடய கணிப்பு கரெக்டாக இருந்தால் இங்கே ஏதாவது ஒரு கிராசிங் நடக்கணும். எனக்கு தெரிஞ்சு இவனாக கிராஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் வாங்க. மாதிரியே அழகான ஒரு கிராசிங் நடந்துருச்சுங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு இன்னொரு வண்டியும் கிராசிங் இருக்கு போல இருக்கு. வண்டி ஒன்று அங்கேயே தான் நிற்கிது. ஒரு ஃபன் ஃபேக்ட் சொல்லிட்டு அவங்களுக்கு, சென்னையிலேருந்து விஜயவாடா போகிறதுக்கு ஏகப்பட்ட ட்ரெயின் கிராசிங்க, சவுண்ட் அதிகமாக இருக்குது. ஒரு ஃபன் ஃபேக்ட் சொல்லிட்டு அவங்களுக்கு, சென்னையிலேருந்து விஜயவாடா போகிறதுக்கு தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் ட்ராவலிங் டைம் வந்து 5 மணி நேரம் 45 நிமிஷங்க. நம்ம சிர்கார் எக்ஸ்பிரஸில் எவ்வளோ இருக்குன்னு கெஸ் பண்ணி பாருங்களேன். சும்மா பண்ணுங்களேன், 9.5 மணி நேரங்க. ஆத்தோ அடி அப்படின்னு தான் இருக்குது. 5.25 மணி நேரம் எங்கே இருக்குது, 9.5 மணி நேரம் எங்கே இருக்குது? நம்ம தலைவன் வேற மாதிரி தான் போல இருக்குது. இந்த காற்று இல்லாமல் நைட் எப்படி தூக்கம் வர போகுதுன்னு தெரில. சரிங்க, சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஒரு தூக்கத்தை போடுறேன், எப்போ முழிப்பு வருதோ அப்போ எடுத்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேங்க. இதுக்கப்புறம் காமிச்ச ரூட்டு தான் ஏகப்பட்ட ஹால்ட் இருக்குது வண்டிக்கு விஜயவாடா வரைக்கும். நம்ம முடிச்சு பார்க்கும்போது எங்கேயும் பக்கத்தில் தான் இருக்கும். ஆனால் நம்ம காலைல கரெக்ட் ஏற்றி போய்டுவோம். அங்கே தான் ஹைலைட் இருக்குது. நான் முன்னாடி ஒன்று சொன்ன ஞாபகம் இருக்கா? என்னது, இவன் வந்து ஸ்லாக் டைவின் மன்னன். காவாலி வந்துட்டோம் மக்களே. அது என்ன வண்டின்னு தெரியுதா? அதாங்க சார்மினார் எக்ஸ்பிரஸ். நம்மளுக்கு அப்புறம் ஒரு 1/2 ஹவருக்கு மேலே கிளம்பணும். அவனே வந்து சேர்ந்துட்டான். ஆக்சுவலாக சார்மினாருக்கு இங்கே கிராசிங் கிடையாதுங்க, இந்த சிர்கார் எக்ஸ்பிரஸுக்கு.
பக்கத்தில் ஒரு 2-3 ஸ்டேஷன் தள்ளி தான் வந்து அந்த கிராசிங் ஒரு ஆக்சுவல் டைம் இப்படி போயிருந்தா. பட் இப்போ அங்கே கொண்டு வந்து போட்டிருக்கான். தெரியலங்க ஏன் ஃபஸ்ட்டு எடுப்பான்னு சொல்லிட்டு. ஒரு வேளை வந்து சார்மினார் கிராசிங் கொடுத்தாலும் கொடுத்துடலாம். அதான் யோசிக்கிறேன், இந்த விஜயவாடா சென்னை ரூட்டு நம்ம எவ்வளோ வேகமாக போயிட்டு வருவோம். கரிபுரத்துலேயும் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்லேயும் இப்படி 2 வண்டியில் ஏறிட்டு சொப்பன சுந்தரியோட கார் மாதிரி போயிட்டுருக்கு. நல்லா இருக்காடா, ஒரு மாதிரி ஜாலியாக. என்ன காற்று தான் வர மாட்டேங்குது, அதான் ஒரே ஒரு சின்ன இதுவாக இருக்குது. பார்ப்போம் இருங்க. சார்மினார் வந்து நம்மளை கிராசிங் பண்ணிட்டு தான் இங்கேயே அப்படின்னு சொல்லிட்டு. யார் வண்டி எடுக்கிறா, நம்ம வண்டியா சார்மினாரா? சார்மினார் தாங்க எடுக்கிறான். இங்கேயே கிராசிங் கொடுத்துட்டான் சார்மினாருக்கு. சூப்பர். இதில் ஹைலைட் என்னன்னால நமக்கு அப்புறம் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் கழிச்சு தான் சார்மினார் தாம்பரத்துலேயும் கிளம்புது. ஆனால் சார்மினார் வந்து 12:45 விஜயவாடா போயிடுறான். நம்ம 2 மணிக்கு தான் விஜயவாடா போவோம். கிராசிங் நம்பர் 2ங்க. என்ன ட்ரெயின்லாம் தெரியாது, இது எல்லாருக்கும் வழி விட்டு நாங்கள் நிற்போம். அதான் ஜாலியாக இருக்குது. குட் மார்னிங் மக்களே. இப்போ தான் ஒரு 2-3 வாரம் முன்னாடி இதே லொக்கேஷன்லேருந்து ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருப்போங்க. திரும்ப அதே லொக்கேஷன் வந்தாச்சு. வெல்கம் டு ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் ஜங்ஷன் ஆஃப் இந்தியா, விஜயவாடாங்க. ஒரு 2:40 ஆகுதுங்க விஜயவாடா வந்து ரீச் ஆகிருக்கோம். இது என்னப்பா வண்டி ரொம்ப லேட்டாக அப்படிலாம் கேட்காதீங்க. அப்ராக்சிமேட்டாக வந்து கரெக்டான டைம் தான் வண்டி ரீச் ஆகிருக்கு. ஒரு 20 மினிட்ஸ் டிலே, அவ்வளோதான். யூஸ்வலாகவே இதே டேட்டுக்கு தான் வண்டி வருமா. இந்த இடத்துல நம்மளுக்கு லோக்கோ சேஞ்ச் வேறு இருக்குங்க. எலக்ட்ரிக்லேருந்து இப்போ டீசல் லோக்கோ மாற்றியாச்சு. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் விடிஞ்சோடனே. பார்ப்போம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதே பிளாட்ஃபார்ம் நம்பர் 1லேருந்து நம்ம பினாங்கினி எக்ஸ்பிரஸ் வீடியோ பண்ணியிருப்போங்க. அந்த வீடியோ பார்க்கலன்னா பார்த்துருங்க, நல்லாயிருக்குங்க அந்த ஜேர்னியே. இந்த ரூட்டில் போகிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரெயின் அப்படின்னு சொல்லலாம். பக்கா டைமில் உங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருவோம் சென்னைக்கு. விஜயவாடில் சென்னை போகிற ஒரு ஏர்லி மார்னிங் எக்ஸ்பிரஸ் அது. இந்த இடத்துல ஃபுல்லாகவே வந்து ட்ராக் ஒர்க் போயிட்டுருக்குங்க. இங்கே இல்லை, நான் வந்து கடந்த ஒரு 10-12 கிலோமீட்டராக பார்த்துக்கிட்டு இருக்கேன். நம்ம போகிற ட்ராக்கே புது ட்ராக் மாதிரி தான் இருக்குது. என்னென்னு எனக்கு புரியல. எதாவது ஃப்ளட்டில் எதாவது அஃபெக்ட் ஆனதா என்னன்னு கரெக்டாக தெரியலங்க மக்களே. ஆனால் வந்து பயங்கரமாக எல்லா ட்ராக்கையுமே பிடிங்கி போட்டு ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல. எல்லாருக்கும் மறுபடியும் குட் மார்னிங் மக்களே. தனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஷன் தாண்டி போயிட்டுருக்கோம். கொஞ்ச நேரமாக பார்த்துக்கிட்டு இருப்பீங்க நீங்கள், சீனியர்லாம் என்ன தாறுமாறாக மாறிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம இப்போ வந்து ஈஸ்ட் கோதாவரி ரீஜன் அதை நோக்கி போயிட்டுருக்கோங்க. இந்த ராஜமன்றி இதெல்லாம் வந்து ஈஸ்ட் கோதாவரி ரீஜனுக்கு வரும். ஆந்திராவோட நார்தன் பார்ட் எப்பயுமே நல்லா செழிப்பான ஏரியாங்க. ஏன்னா இங்கே வந்து கோதாவரி ரிவர் ஓடுது. கொஞ்ச நேரம் கழிச்சு கோதாவரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஷன் வருவாங்க. அந்த இடத்துல எவ்வளோ பெரிய பிரிட்ஜு வருதுன்னு மட்டும் பாருங்கள். தாறுமாறாக இருக்கும் போது லெட்ஸ் என்ஜாய். வண்டி இப்போ சுமார் ஒரு 1.5 மணி நேரம் டிலேயில் போயிட்டுருக்குங்க. நேற்று நைட்டே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இது வந்து ஸ்லாக் டயத்தின் மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு. அது இங்கே தான் ஒர்க் ஆக போகுது. பார்ப்போம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு.
இதாங்க மக்களே நான் சொன்ன கோதாவரி ரிவரு. எவ்வளோ பெருசு பார்த்தீங்களா? மொத்தம் 3 பிரிட்ஜ் இருக்குங்க இதுலேயே. இந்த பழைய பிரிட்ஜு வந்து ஆக்டிவில் இல்லை, இப்போது மிச்சம் 2 பிரிட்ஜும் தான் ஆக்டிவில் இருக்குது. தாறுமாறாக இருந்துச்சுல்ல, செம ஃப்ரெஷ் வாட்டர் வேறு. முடிஞ்சால் வந்து குளிப்போம் இங்கே நம்ம. இதாங்க மக்களே நான் சொன்ன அந்த கோதாவரி ஸ்டேஷன். காலையில் 7 மணி ஆகுது, கரெக்டாக கோதாவரி கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். நார்தன் ஆந்திர பிரதேஷோட ஒரு லைஃப் லைன்னே சொல்லலாங்க இந்த கோதாவரி ரிவர். செம்ம பெருசுங்க. எனக்கு தெரிஞ்சு அப்ராக்சிமேட்டாக ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மொத்த லென்த்து. ஏன்னா வண்டி கிட்டத்தட்ட எவ்வளோ ஒரு 3-4 நிமிஷம் வந்துக்கிட்டு இருந்துச்சு மொத்தமாக அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணுறதுக்கு. நீங்கள் இந்த ராஜமந்திரி சைடு போனீங்கன்னா மறக்காமல் நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த கோதாவரி பிரிட்ஜு தாங்க. கிளாஸாக இருந்துச்சு. ஆந்திராவோட ஒரு மிக முக்கியமான ஒரு ஊருக்கு வந்தாச்சுங்க, அதான் ராஜமந்திரி. இந்த ராஜமந்திரி வந்து எந்த ரூட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையிலேருந்து கல்கட்டா போனீங்கன்னா அந்த ரூட்டில் தாங்க இருக்குது. நம்ம வந்த மாதிரி அந்த சுற்றிட்டு அந்த டீசல் ரூட்லலாம் வரத்தாவில்லை, இதுக்கு வேறு ஒரு ரூட் இருக்குது போல் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ராஜமந்திரி வரணுன்னா நேராக ஒரு கல்கட்டா ட்ரெயினில் ஏறுங்க, நேராக கொண்டு வந்து இந்த இடத்துல இறக்கி விட்ருவாங்க அவங்கள. இந்த வண்டியில் நீங்கள் வரலாம், ரிலாக்ஸ்டாக படுத்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு வந்து சேர்ந்துடலாம். கோதாவரி ஸ்டேஷனில் வெறும் 3 கிலோமீட்டர் தாங்க. ஸோ நீங்கள் ராஜமந்திரியில் அந்த கோதாவரி ரிவரும் இருக்குது. நம்ம ரிட்டர்ன் வரும்போது எல்லாம் சுற்றி பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு காக்கிநாடா போகிறதுக்கு ஒரு 60 கிலோமீட்டர் இருக்குங்க இங்கேருந்து. ஆனால் நம்மளுக்கு வண்டி இப்போ 2 மணி நேரம் டிலேயில் போயிட்டுருக்கு. ஸோ பார்ப்போம் அந்த ஸ்லாக் டைம்லாம் எந்த அளவுக்கு கவர் பண்ணி காக்கிநாடு ரீச் ஆகிறச்சே எந்த டயத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி கவர் பண்ணிவிடுவான். டெய்லி இருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி அப்படி தான் இருக்குது. நம்ம நேரம் எப்படி இருக்குன்னு தெரியாது, பார்ப்போம். எதிர்க்க பாருங்களேன், ரிசர்வ்டு கோச்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஹவுராலேருந்து வர ட்ரெயினுங்க அது. அதை பார்த்தாலே பயமாக இருக்குங்க. இதனாலேயே வந்து டேரெக்டாக கல்கட்டா ட்ரெயின்லலாம் போடவே பயமாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நம்ம ரிட்டர்ன் வரச்சே ஒரு கல்கட்டா வண்டியில் தான் போட்டிருக்கோம். வச்சு அந்த ஜேர்னி எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சத்தியமாக எனக்கு யோசிச்சு கூட பார்க்க முடியல. அவ்வளோ ரொம்ப வெளிஞ்சின்னு இருக்குங்க. ரிசர்வ்டு கோச்சஸே இந்த லட்சணத்தில் இருக்குது. ஆத்தாடி என்ன நடக்க போகுதோ. வண்டி அப்படியே நல்ல ஸ்பீடில் போயிட்டு இருக்கும்போது ஆஸ் யூஷுவல் நம்ம கடையை போட்டாச்சுங்க. மாதாஜியோட டம்ளர் இட்லி வந்துடுத்து. அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு தக்காளி தொக்கு தொட்டுக்க. இது போதும் எனக்கு, இது போதுமே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இன்னும் 1 ஹவரில் இறங்க வேண்டியதான். இன்னும் 40 கிலோமீட்டர் தான் இருக்குது வண்டி போக வேண்டியது. ராஜமந்திரிக்கு அப்புறமே வண்டி நல்லா ஃப்ரீ ஆகிடுச்சுங்க. பெருசாக கூட்டமே இல்லை, எல்லோரும் இறங்கிட்டாங்க. ரொம்ப கம்மி கூட்டம் மட்டும்தான் இப்போ வந்து காக்கிநாடா நோக்கி போயிட்டு இருக்குது. இப்போ நம்ம சமால்கோட் ஜங்ஷன் வந்துட்டோங்க. இதுதாங்க நம்மளோட கடைசி ஜங்ஷன். இதுக்கப்புறம் வந்து காக்கிநாடா போர்ட்டுக்கு நம்ம இதை பக்கம் திரும்பிடுவோம். இது என்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சமால்கோட் ஜங்ஷனுக்கும் காக்கிநாடா டவுனுக்கும் கிட்டத்தட்ட வந்து 2 மணி நேரம் டைம் கொடுத்துருக்காங்க. ஆனால் ட்ராவலிங் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 கிலோமீட்டர் தான். ஸோ நம்மளுக்கு கிட்டத்தட்ட வந்து 1.5 ஹவர்ஸுக்கு மேலே ஸ்லாக் டைம் இருக்குது. இங்கே தான் நம்ம கவர் பண்ணி ஆன் டயத்துக்கு போகிறதுக்கு முக்கால்வாசி முயற்சி எடுக்க போகிறோம். மணி இப்போ கரெக்டாக வந்து 8:30 பக்கம் ஆகுதுங்க. 8:50க்கு நம்மளுக்கு காக்கிநாடா டவுன் வந்து அரைவல் டைம். வண்டி இப்போ எடுக்க போகிறோம் அப்படின்றான். இப்போ எடுத்தாலும் கரெக்டாக 20 மினிட்ஸ் ரீச் ஆகிடுவான். வச்சு எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. இதான் வந்து லாஸ்ட்டு பாயிண்ட்டு நம்ம ஹவுரா ரூட்டில் போகிறது. இதுக்கப்புறம் நம்மளோட டைவர்ஷன்.
இந்த ஸ்டேஷன்லேருந்து கிளம்பும் போது வண்டியோட டிலே மட்டும் பார்த்துக்கோங்க. நம்ம காக்கிநாடா போனோடனே வண்டியோட டிலே பாருங்க. எங்கள் மக்களே ஒன்று கவனிச்சிங்களா, 2 இன்ஜின் அட்டாச் பண்ணியிருக்காங்க. எனக்கு புரியவே இல்லை, என்ன டீசல் இன்ஜினோட பவர் அவ்வளோ கம்மியாகிடுச்சா? எப்போ பார்த்தாலும் 2 இன்ஜின் அட்டாச் பண்ணுறாங்க சாதாரண ரூட்டுக்கெலாம். என்னங்க போங்க, டீசல் இன்ஜினோட பவர்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது போல இருக்குது. உங்கள் யாருக்கா ரீசன் தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள், எதுக்கு 2 இன்ஜின் அட்டாச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. நார்மல் ரூட்டு தான், ஹில்லாம் ஒன்றும் கிடையாது. நோ, ஐ டோன்ட் நோ வாட் இஸ் ஹேப்பனிங். அவ்வளோதாங்க மக்களே, நம்ம டைவர்ஷன் எடுத்தாச்சு. அந்த பக்கம் போகிற ட்ராக் அப்படியே வந்து ஹவுரா நோக்கி போகும், கல்கட்டா நோக்கி போகும். நம்ம இப்போ அப்படியே வந்து போர்ட்டு உள்ளார போகிறதுக்கு இந்த பக்கம் திரும்பிட்டோம். சீரியஸாக மக்களே, இந்த பக்கம் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே ஒரு கிராமத்து ஃபீலில் செம கிளாஸாக இருக்குங்க. இந்த காக்கிநாடா, ராஜமன்றி இந்த சைட்லாம் நார்த் கோதாவரி ரீஜியன் தாறுமாறு. ஸ்லாகி டைம் மன்னன் வாழ்க வாழ்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தாங்க இருக்குது. த பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்லாகி டைம் யூசேஜ் வந்து இந்த வண்டி தாங்க. இதுக்கு முன்னாடி ஸ்டாப்பிங் வரைக்கும் 2 மணி நேரம் 3 நிமிஷம் டிலே. இந்த இடத்துக்கு 5 நிமிஷம் பிஃபோராக வந்தாச்சு. 8:45 வந்துட்டோங்க. இறங்கி வரத்துக்கு டைம் ஆகிடுச்சு, 8:49 ஆகிடுச்சு. சூப்பரான ஒரு ஜெர்னி. என்ன காற்று தான் வரல, வண்டி எந்நேரமும் நின்றுக்கிட்டே இருந்ததுனால காற்று மட்டும் தான் வரல. மிச்சபடி வந்து ஜேர்னி செம்ம கம்ஃபர்டபுளாகவும் சூப்பராகவும் இருந்துச்சுங்க. நேற்று நைட் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பேன் நான், சர்க்கார் அப்படின்னா என்ன, இந்த வண்டிக்கு ஏன் சர்க்கார் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிரிட்டிஷ் டயத்தில் இந்த ஏரியா, அதாவது இந்த ராஜமன்றி, காக்கிநாடா போர்ட் இந்த ஏரியாவுக்கெல்லாம் வந்து நார்தன் சர்க்கார் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருந்தாங்களாங்க. அது சி இல்லை எஸ்ஸு தான். நம்மளோட விஜய், தளபதி விஜய் படம் வரும்ல, அந்த சர்க்கார் அதே ஸ்பெல்லிங் தான். பட் இந்த வண்டி எதுக்கு வந்து சி போட்டிருக்காங்க தான் எனக்கு தெரியல. அதனால தான் நேற்று நைட் நான் இதை வந்து சிர்கார்னு சொல்லியிருக்கேன். இல்லைங்க, இது சர்க்கார் எக்ஸ்பிரஸ் தான். சிக்கு பதிலாக எஸ் போட்டு தான் ஒன்றும் ஈஸியாக இருந்திருக்கும் படிக்கிறவங்களுக்கு. அவ்வளோதான் மக்களே, இந்த சூப்பரான ஜர்னி இதோட முடியுது. ஆக்சுவலாக நான் இங்கே ஒரு கண்டென்ட்டுக்காக வந்தேன், அந்த கண்டென்ட் இருக்கானே தெரியல எனக்கு. அதனால் ஐ எம் வெரி கன்ஃபியூஸ்ட். நான் போய் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இதோட இந்த வீடியோ நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். லைஃப் இஸ் ஜஸ்ட் என்ஜாய். பை மக்களே, பாய். ஒரு முக்கியமான ஹைலைட் பாயிண்ட் உங்களுக்கு நான் சொல்ல மறந்துட்டேன். நம்ம இப்போ இருக்கிறது காக்கிநாடா டவுன்லங்க. இவனோட ஃபைனல் டெஸ்டினேஷன் வந்து காக்கிநாடா போர்ட். அது இங்கேருந்து ஒரு 2.5-3 கிலோமீட்ரு. பட்டு சம்டைம்ஸ் இவனுக்கு சிக்னல் கிடைக்காம 3 மணி நேரம் இங்கேயே நின்று காக்கிநாடா போர்ட்டுக்கு 3 ஹவர்ஸ் டிலேலாம் போவானாங்க. ரெகுலராக நடக்கிற விஷயம், எப்பயும் அதெல்லாம் இல்லை. சம்டைம்ஸ் மட்டும்தான் அவனுக்கு உடனே வந்து கிளியரன்ஸ் கிடச்சி போயிடுமா. ஏன்னா இங்கே ஃப்ரைட் ரொம்ப அதிகம், அதாவது போர்ட்லேருந்து வெளில வரதெல்லாம் ரொம்ப அதிகம். அதனால் வந்து இங்கேருந்து நான் உள்ளே போகிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் இந்த வண்டிக்கு. பார்ப்போம் எப்போ இவன் உள்ளே போய் சேர்றான் அப்படின்னு சொல்லிட்டு. தெரில, நம்ம இருக்கிற வரைக்கும். டைட்டிலில் பார்த்துட்டு ஆந்திராவில் பாண்டிச்சேரியா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் நினச்சிருப்பீங்க, எனக்கு இது ஏற்கனவே தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் பேர்